யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். விஜய் பதவியேற்கும் நாள். மக்கள் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு 15 நாளாக இந்த எலெக்ஷன் முன்னிலேருந்தே நமக்கு வந்து சரியான தூக்கம் இல்லை, டென்ஷன். தமிழ்நாடு எப்படி நம்ம வந்து விடிவுகாலம் பிறக்குன்னு. அதனால் இன்றைக்கி வந்து எப்படின்னா விடிவுகாலம், தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவுகாலம். விஜயோட பதவியேற்பு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அதாவது நம்ம எலெக்ஷனுக்கு மறுநாளே கொடுப்பாங்க. ஆனால் அன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லாவே இல்லை. ஆனால் நமக்கு விஜயோட நல்ல நேரம் இருக்கவே தப்பிச்சிட்டார். ஏன்னா வந்து அன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா இது சுத்தமாக நேத்திர ஜீவன் இல்லாத நாள். அதாவது உயிர் இல்லாத ஒரு நாளில் வந்து எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது என்றது தான் ஒரு விதி. ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நானே வந்து எங்களோட காஸ்ட்ரூ குரூப்லேயே வந்து பதிவு பண்ணியிருப்பேன், அன்றைய நாள் நல்லா இல்லை. ஆனால் வந்து ஒரு சில நிமிஷம் அதில் வந்து பதவியேற்றால் நிலையான ஆட்சி சொல்லிட்டு இருக்குது. ஆனால் அந்த ஒரு நிமிஷம் செயல் வந்து லேட்டாக வந்து ஆளுநர் வரலாம், இல்லை மற்ற ஏன்னாலும் அது சேர்க்கறதுக்கு அது கூட்டம் முக்கியமானவர்கள் வர்றதுக்கு லேட் ஆகலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த டைம் தவறி போச்சுன்னா டோட்டலி வேஸ்ட்டு. ஆனால் உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுப்பனையான நாள். அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அரசு அமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சூரியனோட நாள் முக்கியமான நாள். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனோட நாள். விஜயோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் நீசம்னா அவரோட கடக லக்னத்திலே நீசபங்க ராஜயோகம் தான். நீசபங்க ராஜயோகம்னாலே வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பிரகாசமாக இருக்க முடியும். அது வரலாம் வந்து அதாவது அவங்க நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழனா பிரகாசமாக இருக்குது, பெரிய பேரும் புகழும் அதிகமாக வரணும்னா அது வந்து நீசபங்க ராஜயோகம் தான். இதில் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்றைய நாள் வந்து அவரோட சித்திரை நட்சத்திரம் 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் லக்னத்தில் இருக்கிறது ஒரு புரட்சியாளன், ஆட்சியாளன். அதுதான் மெயின். அவர் வந்து அரசியலை தோன்றினது காரணமே பார்த்திங்கன்னா செவ்வாய்னா யாருன்னா அதாவது பூர்வீக ஸ்தானம் இருந்தாலும் படை தளபதி அவர். அது வந்து ஒரு போர்க்குணம் உள்ளவர் தான் செவ்வாய் பகவான். அவர் வந்து கடகத்தில் இருக்கும்போது தான் அவருக்கு வந்து அதாவது போர்க்குணம் உள்ள செவ்வாய் வந்து அப்பழுக்கற்றவர், தூய்மையானவர் செவ்வாய் பகவான். ஆனால் அவர் ரத்தத்தை பார்க்குறவர் தான். அவர் கூட பாவகிரகம் சேரும்போது தான் அவர் வந்து வேறு மாற்றங்களாக அவர் வந்து திகழ்வார். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து நேர்மையான ஒரு படை தளபதி தான். ஏன்னா அவர் இருக்கும் இடம் கண்டிப்பாக அவங்கள வந்து உலகத்தில் எந்த தப்பு நடந்தாலும் அதை வந்து எதிர்த்து கேட்குற அளவுக்கு தூண்டிவிடும். அதுதான் விஜயோட ஜாதகத்தில் இருக்கிற உண்மை. இன்னொன்று பார்த்திங்கன்னா இதனால் வரலும் விஜய் போராட்டமாக இருந்த ஒரு வாழ்க்கை என்னென்னு பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து இவருக்கு கடகத்துக்கு 6ஆம் பாவம் தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்கிறதால நானே என்ன நினச்சேன்னா சந்திரன் லக்னாபதி 6ல் இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து பிரச்சனை பாதகம் தாங்க. எல்லாருக்குமே யார் லக்னாதிபதி வந்து 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் போகும்போது பாதிப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை பாதகம்னா என்னங்க, வம்பு வழக்கு இது எல்லாமே ஃபேஸ் பண்ணணும். இது இல்லாமல் கடவுளோட அது 99% ஜோதிடர் கையிலனா 1% கடவுளோட கையில் இருக்குது. அதுதான் விஜயோட ஜாதகத்தில் கடவுளோட அருள் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தனுசு லக்னத்தில் அந்த சந்திரன் இருந்து இப்போ மகரத்துக்கு வந்துட்டார் 7ஆம் இடத்துல. 7ஆம் இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் தொடர்பு அவருக்கு அமோகமாக இருக்கும். அதுதான் காமிக்கிறது. ஏன்னா மக்களாக இணையும் என்ற ஒரு அமைப்பு தான் இந்த 7ஆம் இடத்துல சந்திரன் வரும்போது தான் அவருக்கு விடிய காலமே பிறந்திருக்கு. அதுதானும் உண்மை. ஏன்னா நேற்று 2 கட்சி இந்த விசிகா பண்ண அலப்பறைக்கு கடைசியாக அடுத்தது இந்த முஸ்லீம் கட்சி தன்னால் அவங்களே வந்து 2 சேர்ந்துட்டாங்க. இது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அந்த சில்லறை கட்சிகளை இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த விஜயோட ஜாதகப்படி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு அமோகமான ஒரு சூப்பரான ஒரு ஜாதகம், அரசியல் அமைப்பு ஜாதகம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் லக்னாபதி லக்னத்தில் இருக்கிறது 100ல் ஒரு 5% தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. அவர் மௌனத்துக்கு அமைதியாக ஒரு டீல் பண்ணுறாரு, அமைதியான பேச்சு எல்லாமே டீல் பண்ணுறாரு. பார்த்திங்கன்னா கடகம் என்னாலே ஒரு தாய்ஸ்தானம். கடகம் என்ற நட்சத்திரம் ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி,
ஒரு தாய்மை குணம் உள்ளவங்க. அதனால் வந்து பட்டு பட்டுன்னு அவங்களால வந்து படக்குன்னு ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்தப்பட்டாங்க. பொறுமையாக யோசித்து நிதானித்து ஒரு தாய் தன் குழந்தைய எப்படி வந்து வளர்ப்பாங்களோ அந்த மெத்தடை தான் இந்த கடகராசி கடக லக்கணக்காரங்களாம். இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்பீங்க, அந்த இது கலைஞரும் கடகம் தானே. கலைஞர் கடக ராசியாக இருக்கலாம், லக்கணமாக இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ராசி லக்கணம் ஏதாவது ஒன்று வேறுபட்டு இருக்கும். இது ஒரே ராசி ஒரே லக்கணம் போது இது அபூர்வமான ஒரு ஜாதகம், ஒரு அமைப்பு. அதனால் ஓடிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து உட்காரவே மாட்டார். ஒரு ஆற்று நீர் எப்படி, கடகம்னாலே ஆற்று நீர், அவர் எப்படி ஒரு இடமா உட்காரவே மாட்டார். எதனா ஒரு செயல்லையோ எதனா ஒரு விஷயத்தில் அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். அது வந்து அரசியல் நாட்டம் அதிகமாக கிடச்சிது. இன்னும் செவ்வாயோட பங்கு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய் பகவான் நட்சத்திரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட நாள், செவ்வாய் வந்து அவருக்கு வந்து பகை நட்சத்திரம் கிடையாது. சூரியனுக்கு செவ்வாய் பகை நட்சத்திரம் கிடையாது, நண்பர்கள் நட்சத்திரம். இதுவே சூரிய நட்சத்திரம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சனியோட நட்சத்திரமாக இருந்தாலும், அடுத்தது வந்து சுக்கிர நட்சத்திரமாக இருந்தாலும், அடுத்தது இந்த ராகு கேது நட்சத்திரமாக இருந்தாலும் கொஞ்சம் பாதகத்தை தான் கொடுக்கும். இது எல்லாமே கடவுளோட அமைப்பு. எப்படி பார்த்தா நம்ம ராமஜென்ம பூமி எப்படி அதாவது கும்பாபிஷேகம் பண்ணாங்க பார்த்தீங்களா, பிரதிஷ்டை, அதுக்கு ஒரு 22ஆம் தேதி கரெக்டாக எடுத்தாங்க பார்த்தா ராகுவோட நம்பரில் தான் அந்த தேதி. எந்த பெரிய பெரிய பிரபலமான கோவிலும் பார்த்திங்கன்னா ராகு நம்பர் வர 22ஆம் தேதி தான் கோவில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா ஜனவசியம் அந்த நாளில் பண்ணோம்னா நிலச்சிருக்குன்றது தான் மெயின் காரணம். அதே தான் விஜயோட டேட் ஆஃப் பர்த்தை பார்த்திங்கன்னா 22, அதான் 22ஆம் தேதி தான் ஜனவசியம் இருக்கும். அதேமாரி சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் ஆட்சி, இன்னொரு கிரகம் வந்து குரு, சுக்கிரன், புதன். இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இப்போ இன்றைய நாள் நம்ம விஜயோட பதவியேற்கும் நாள் வந்து பார்ப்போம். இதை மாதிரி அதாவது பகையான நட்சத்திரம் இன்றைக்கி எல்லாமே சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரமே இருக்கிறதால ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த மாதிரி நாள் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதேமாரி நேத்திர ஜீவன் பார்த்திங்கன்னா நேத்திரம் ஒன்று இருக்குது, ஜீவன் நிறைய இருக்குது. ஆக மொத்தம் உயிரும் இருக்குது, உடலும் இருக்குது. அப்போ இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா உயிரும் உடலும் இருக்குது. ஏற்கனவே குறித்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது சுத்தமாக நல்லாவே இல்லைங்க. ஐயோ என்னடா விஜய் ஏற்றாலும் மக்களும் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ மக்கள் நல்லா இருக்கணும்னா விஜய் இருக்கிற பதவி இருக்கும் நாள் நல்லா இருக்கணும். இது கடவுளோட செயல். எல்லாமே தள்ளிக்கொண்டு யார் என்னென்ன அலக்கழித்தாலும் அந்த டைமிங்கில் கரெக்டாக வந்து கொடுத்தது தான் இது இறைவனோட அருள். இன்றைக்கி சூரியனோட நட்சத்திர பதவி ஏற்கிறது என்பது அது சிவன் போட்ட முடிச்சு. அவர் வந்து கிறிஸ்டினாக நம்ம எல்லாருமே பார்க்குறோம். கிறிஸ்டின் நீங்கள் சொல்கிறீங்களா, நம்ம தமிழ்நாட்டில் கிறிஸ்டின் மதம் எங்கே இருக்குது? அது வெளிநாட்டு மதம். அது எப்படி நம்ம இங்கே வந்தோன்னா இதெல்லாம் ஒரு போராட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா துவம்சம். இது திருநெல்வேலி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிரச்சனை. இந்த 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 மதத்தில் சேர்ந்து தான் ஆகணுன்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஒரு அந்த மாதிரி கொடூரமான ஆட்சியில் நடக்கும்போது நிறைய பேர் வந்து கிறிஸ்டினாக மாறணுங்க இருக்காங்க. அதேமாதிரி முஸ்லீமில் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் முஸ்லீமாக மாறணும். அந்த ஒரு கண்டிஷன் மக்களை கொன்று குவிச்ச காலமெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம வரலாறு படித்தா தெரியும். அந்தமாரி காலகட்டத்தில் அப்படி தான் மதம் மாறி வந்தவங்களுக்கோசம் முற்றிலும் நம்ம நாட்டில் இருக்கிற முஸ்லீமும் சரி கிறிஸ்டியனும் சரி முக்கியமாக வந்து தமிழனுங்க தான். இதை வந்து நம்ம வெளி மாநிலத்துக்காரங்க சொல்ல பாருங்கள். ஜெயலலிதா எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகாவில் பிறந்துட்டாலே கர்நாடகாரி தான். அதேமாரி இங்கே கலைஞரும் பாருங்கள் தெலுங்கில் பிறந்து வந்து ஒரு நம்ம நாட்டில் பிழைக்க வந்து நம்ம நாட்டை ஆட்சி பிடிச்சி நம்ம தமிழ்நாட்டு மக்களை அடிமையாக வச்சு எல்லா போதை பழக்கங்களும் கொண்டு வந்து நம்மளோட நாட்டு, அதாவது எங்கேயாவது வீரம் இருந்துச்சுன்னா உடனே சுட்டு பொசுக்கணும் அப்படின்ற கொள்கைப்படி தமிழன் அடிமையாகவே அடக்குமுறையாக கையாண்ட இந்த விஜய் சொன்ன மாதிரி தீய சக்தி என்ற திமுக சரி அராஜகம் இன்றோடு ஒழியணும். மக்களுக்கு விடியகாலம் பிறக்கணும். அதேமாரி நம்ம விஜயோட இன்றைக்கி பதவியேற்பு நாள் நல்ல நாள். நம்ம எல்லோரும் வந்து வரவேற்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிய காலம். அதேமாரி இன்றைக்கி ஒரே சின்ன விஷயம் மட்டும்தான், மரண யோகம்னு இருக்குது. அந்த மரண யோகம் வந்து ஏன்னா ஒரு பிரீத்தி அவர் பண்ணிட்டாருன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இல்லை ஒரு டைமிங், அதிலே ஒரு டைமிங் இருக்குது. மரண யோகம்
கடைசி ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டில் இது பண்ணால் எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. ஏன்னா இன்றைக்கி அந்த மரண யோகம் மட்டும் சித்த யோகமோ இல்லை அமிர்த யோகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதலான ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். ஏன்னா மற்ற நாள் ஏன்னா அது சூரியன் பார்த்துப்பார். ஏன்னா நம்ம தலைமை கிரகத்தோட தலைமையே வந்து சூரியன். அவரோட நாளில் இது பதவியேற்கிறதன் போது அவர் எல்லாமே ஏன்னா மரண யோகன்றது ஒரு காலன். அது சூரிய பகவானோட மைந்தன் தான் மரண காலன். அவர் கண்டிப்பாக அடக்குமுறையில் கண்டிப்பாக வந்துடுவார். அதனால் வந்து இனிமேல் மக்களுக்கும் விஜய்க்கும் எந்த பாதுகாப்பு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இறைவனை பிரார்த்திப்போம். அதனால் நம்மளோட சுத்த தமிழ் நம்ம விஜய் பேரை பார்த்து யாருமே எடை போடாதீங்க. அவர்களும் தமிழில் இருந்தும் அவங்களோட மூதாதையர்கள்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எதுக்காக அவங்க இந்த மதத்துக்கு மாறினாங்க அப்படின்றது நிறைய விஷயம் தெரியும். அதனால் இதுக்கு மேல்பட்டும் நம்மளோட தமிழ்நாட்டில் விஜய் ஆட்சிக்கு வராட்டாலும் சுத்த தமிழனுங்க வந்து கண்டிப்பாக போய் நிற்கலாம், அவங்களும் ஜெயிக்கலாம். இதுக்கு மேலே அந்த தீய சக்திகளை கண்டிப்பாக ஒழிக்கலாம். இதேமாதிரி எந்த ஒரு தமிழன் இனிமேல் துணிஞ்சு நம்மளை வந்து நாட்டில் வந்து ஒரு தலைமை அமைச்சராக நிற்கலாம் தைரியமாக. ஏன்னா இவ்வளோ உலக அறிஞ்ச ஒரு மனுஷன் இவ்வளோ பணத்தை கொட்டி இறைச்சி இவ்வளோ இன்னல்களை சந்தித்து வர்றான்னா அது இவ்வளோ பெரிய விஷயம். இதே சாதாரண மக்கள் நிற்க முடியும். அதனால தான் வந்து தமிழ்நாட்டில் தமிழனே ஆள முடியாது. காரணமே என்னென்னா இதே மாதிரி எப்படி வந்தாலும் ஒன்று ஆளை கொண்டுறது இல்லை இந்த கட்சி ஆரம்பித்தாலும் ஆளை கொண்டுருவானுங்க. எனக்கு சாதகமான ஒரு கட்சி இல்லைன்னா அவங்க குடும்பத்தையும் நீர்மூலமாக்கி விட்டுறானுங்க. இந்த மாதிரி டைமில் தமிழ்நாட்டில் தமிழனே ஆள முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ விஜயால் நமக்கு வந்து ஒரு விடிய காலம் என்று சொல்லலாம். மேற்கொண்டு என்னென்னா இப்போ விஜய்க்கு வந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா விஜயோட வாழ்க்கையில் இப்போது 6ஆம் அதிபதி குருவாக வருவார். 6ஆம் அதிபதி குரு வந்து அவருக்கு 8ல் இருக்கார். இது வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளுக்கு வந்து நல்ல ஒரு கொண்டாட்டம். ஏன்னா 6ஆம் அதிபதி 8க்கு போனாலும் இன்னும் வந்து எதிரிகள் வந்து நிறைய துன்பத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். 4 பக்கமும் சுற்றி ஒரு மேளத்துக்கு 4 பக்கவாத்திய 2 பக்கம் மாதிரி அந்த அளவுக்கு டார்ச்சல் உள்ள ஒரு ஜாதகம்தான் அவர். விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரு என்ற ஒரு ஸ்தானத்துக்கு அவர் வந்து நல்ல செய்யணும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல கோவில்கள் எல்லா கோவில்களுக்கும் அவர் வந்து நல்ல விஷயங்களை செய்யணும். இந்த பழமையான கோவில்கள் எல்லாமே புனரமைக்கணும். அதுக்கப்புறம் அந்த குருமார்கள் எங்கே இருக்காங்களோ ஜோதிடம் குருமார்கள் அதாவது குரு பகவான் சார்ந்த எல்லா விஷயமும் அவர் சரி பண்ணார்னா இந்த பாதகம் எதிரி தொல்லைகள் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இந்த எதிரிகள் கண்டிப்பாக அழிவார்கள். இவரால் நிலச்ச ஆட்சி எம்ஜிஆர் மாதிரி நம்ம வந்து இவர் ஆண்டுக்கிட்டே போகலாம். மக்கள் வந்து எந்த குறை இல்லாமல் வாழ்வார்கள். மெயினாக விவசாயத்துறையை முதல்ல மீட்டெடுக்கணும். விவசாய நிலங்கள் எல்லாமே விற்கப்படுகிறது, அதாவது பிளாட்டாக விற்கப்படுது. நான் ஒரு ஷார்ட்டில் கூட போட்டிருப்பேன் பாருங்கள். ஒரு நல்ல விளைஞ்ச பூமி, அங்கே இருக்கிற கிணறு மட்டும் ஒரு 3 கிணறு, பெரிய பெரிய கிணறு. அந்த கிணறுலாம் நோண்டணும்னா இன்றைக்கெல்லாம் ஒரு வருஷம்னாலும் அது நோண்டவே முடியாது. அப்படி ஒரு தண்ணி ஊற்றான ஒரு கிணறு. அந்த கிணற்றை அந்த பிளாட் வாங்கினவன் அந்த கிணற்றை வந்து மணல் கொட்டி மூடிட்டு அது மேலே பிளாட்டை போட்டு வீடு கட்டியிருப்பான். நீங்கள் ஒரு ஷார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். விளைநிலங்கள் எல்லாம் வீடாக போகுதுன்னு ஒரு ஷார்ட்டில் வந்து நான் போட்டிருப்பேன். அந்த மாதிரி அந்த அவ்வளோ அமோகமான விளைச்சல். நான் சின்ன வயசில் நான் பார்க்கும்போது அந்த மோட்டர் ஷெட்டில் நாங்கள்லாம் குளிக்க போவோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த மிளகாயும் கத்திரிக்காயும் நெல் பயிர்களும் அவ்வளோ செழுமையான வளர அந்த கரிசல் மண்ணாக அது அந்த கருப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த மணல் பயிர். ஏன்னா அப்போ சின்ன வயசுன்னு தெரியல. கருப்பான அந்த மணல் அவ்வளோ ஒரு சக்தி உள்ள விளை பூமி இன்றைக்கி வீடாக செஞ்சிட்ருக்கானுங்க. யார் வடநாட்டுக்காரங்கிட்ட விற்று அந்த வடநாட்டுக்காரன் பிளாட் போட்டு நம்ம விளைய நிலங்களை இந்த மாதிரி பண்ணால் நமக்கு சாப்பிட உண்ணும் உணவு. என்னோடய காலத்தில் 3 ரூபா 50 பைசா, அப்புறம் 7 ரூபா 50 பைசா. அதுதான் எனக்கு தெரிஞ்ச காலம். பொன்னி அரிசிக்கு மட்டும் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது இன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா பொன்னி சுத்தமான ஒரு நல்ல அரிசினா 70 ரூபா 75 ரூபா அந்த அளவுக்கு நமக்கு ரேஞ்சுக்கு வந்திருக்கு. என்ன காரணம், இந்த மாதிரி விளைநிலங்கள் ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பிளாட்டை போட்டு அதில் கமிஷன் அதிகாரிகள் கமிஷன், கட்சிக்காரர்கள் கமிஷன்,
மேலிடத்து கமிஷன், இவங்களுக்கு கமிஷனால் நம்ம தமிழ்நாட்டை அழைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு மெயினாக நம்ம விவசாயத்தை மீட்டெடுக்கணும். இதுக்கு தான் மெயினாக வந்து நம்ம விஜய் பாடுபடணும். விவசாயத்தை முதல்ல கையில் எடுக்கணும். விவசாயிகளை நல்ல முறையில் வைத்திருந்தால் நமக்கு சோத்துக்கு பஞ்சமில்லாமல் நம்மளோட வாழ்க்கை, தமிழர்கள் பஞ்சமில்லாமல் வாழ்வார்கள் என்பது தான் என்னோடய விவாதம். நம்மளோட விஜய் பதவி ஏற்கும் நாள் நல்ல நாளாக இருக்கிறது. விஜயோட நம்மளும் துணையாக இருப்போம். நம்மளோட சுற்றி என்னென்ன அநியாயங்கள் கண்டிப்பாக தீய சக்தி என்ற கட்சிக்காரங்களும் இல்லை மற்ற கட்சிக்காரங்களும் சரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாமல் இருக்க மாட்டார்கள். அதை நம்ம சுற்றி அதை வந்து கண்காணித்து மக்கள், ஏன்னா விஜயை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அவருக்கு தெரியாத சில தவறுகள் நடக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மக்களாகி நம்ம சுற்றி கண்காணித்து அதை நம்ம வந்து மேலிடத்துக்கு தெரிய வச்சு அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். ஏன்னா வந்து வன்முறைகள் நமக்கு வந்து இதற்கு மேல் நம்ம தமிழ்நாட்டில் வன்முறைகள் இருக்க இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா இதோட அவனுங்க கட்சியை அதை நாசம் அவனுங்க இதோட போயிடணும். இந்த விஜயை இந்த அரியணையில் உட்கார்றதுக்கு என்ன பாடுபட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். இது சாதாரண பணமே இல்லாத ஒரு சாமானியன் எப்படி நிற்க முடியும்? இதனால தான் நம்ம தமிழ்நாட்டை யாருமே ஆள முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. எம்ஜிஆர் கூட என்னங்க, அவர் இலங்கை தமிழ் இருந்தாலும் அது ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், எதுக்கு சொன்னால் வெளி மாநிலத்திலேருந்து வந்து தான் நம்மளை வந்து நாட்டை ஆள்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற எவனுமே துணிஞ்சு நிற்க முடியல. ஏன்னா தமிழனை அவனுக்கு வந்து கொன்று குவிச்சிட்றானுங்க ஏதாவது காரணத்தில். அப்போ தமிழன் ஆளுவான். இனிமேல் நம்ம தமிழ்நாட்டை மக்கள் எல்லாருக்கும், ஏன்னா இந்த 15-20 நாளாக உண்மையில் சமைச்ச சாப்பாடு சாப்பிட முடியல, இல்லை சமைக்கவே முடியலை. எப்படா விஜய் பதவியில் உட்காருவார்னு பார்த்தா நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பேர் இந்த ஷார்ட்ஸில் சரி வீடியோவில் சரி நிறைய பேரோட ஆதங்கத்தை பார்க்குறேன். இதில் வந்து ஓட்டு இந்த தீய சக்திகளுக்கு போட்டவங்க எல்லாருமே கண்டிப்பாக வருந்தி இருப்பாங்க, அதுக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு அக்கிரமங்கள் அநியாயம் நடக்குது. இன்றைக்கி எல்லாத்தோட ஒரு ப்ளஸ்ஸு எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கிளாம்பாக்கத்தில் பஸ்ஸு விடாமல் பண்ணானுங்க பாருங்கள். 10 லட்சம் மக்களுக்கு மேலே தாது கலங்கி நின்னாங்க பாருங்கள். அப்பயே நினச்சேன், இவனுங்க கண்டிப்பாக இந்த ஆட்சியில் வரவே கூடாது அப்பா சாமி. இவ்வளோ பண்ணுற இவனுங்க காலம் ஃபுல்லாகவே தமிழ்நாட்டு மக்களை அதாவது போதைக்கு அடிமையாகி வச்சு அவனுங்க அடிமையாக எத்தனை ஆம்பளைங்க பாருங்கள், ஆண்கள்லாம் அவனுங்களே நம்ம தமிழே தூண்டி விட்டு தமிழுக்கு எதிரான ஒரு சதிகள் செஞ்சு என்ன ஒரு கொடுமை உலகத்தில் தெரியுங்களா. அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் மறந்துட்டேன். நம்மளோட திருவண்ணாமலை வந்து இன்றைக்கி நம்ம தமிழர்களாலே நம்ம போய்ட்டு அந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் போய் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு தெலுங்கு மக்களை எடுத்தாந்து அந்த அந்த திருவண்ணாமலையில் விட்டுட்டு சுற்றி இருக்கிற இடங்கள் ஃபுல்லாக எவ்வளோ விலையாக இருந்தாலும் அந்த திருவண்ணாமலை வாங்கி குவிக்கிறார்கள் தெலுங்கர்கள். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இதுவே அந்த தீய சக்தி வந்திருந்தால் திருவண்ணாமலை கண்டிப்பாக தெலுங்கு தேசம் மாறி இருக்கும். தமிழை வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏற்கனவே அந்த காலத்திலே வந்து திருப்பதியை வந்து விட்டதே வந்து அது ஏதோ ஒரு சுச்சுவேஷன் தான். திருப்பதியை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தது தான். அது வந்து எப்படியோ அவங்க வந்து அபகரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்குது. அதுமாரி நம்மளோட அருணாச்சலேஸ்வரர் நம்மளோட கோவில், தமிழ்நாட்டு கோவிலை இன்றைக்கி அபகரிக்க தெலுங்கர்கள் வர்ற காரணம், தெலுங்கர்களுக்கு அந்த இடங்கள் ஃபுல்லாக ப்ளேஸ் ஃபுல்லாக விற்று கொடுத்து இருக்கும் நம்மளோட அந்த தீய சக்தி திமுக ஆட்சி கண்டிப்பாக ஒழியணும்னு நினச்சேன். கண்டிப்பாக ஒழிஞ்சாச்சு. ஆனால் நம்மளோட அருணாச்சலேஸ்வரர் நம்மளோட தெய்வமான ஒரு சிவன் நமக்கு கண்டிப்பாக துணை இருக்கார் என்றே சொல்லலாம். அதுமாரி நிறைய கோவிலுங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அக்கிரமங்கள். அந்த சேகர் பாபுன்றவன் பீச்சை பார்த்திங்க சரியாக இருக்காது. ஒரு கொள்ளைக்காரன்லாம் வந்து ஒரு அறநிலைத்துறை வச்சுருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. அது மாதிரி வந்து நம்ம கோவில்களை வந்து விஜய் வந்து புனர் அமைச்சார்னா பழமையான கோவில்கள் எல்லாமே பண்ணார்னா அவருக்கு வந்து இந்த 6ஆம் அதிபதி 8க்கு போன தோஷம் கண்டிப்பாக நிவர்த்தியாகி அவரும் நலமுடன் இருப்பார், மக்களும் நலமுடன் இருப்பார் என்று கூறிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன் பேச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.